இன்று நீ ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய்? பலவீனமா? நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அது சுலபம் இல்ல. இங்கே வருவது மட்டும் போதாது, உன் சக்தியும் தரமும் முக்கியம். ஒரு நிமிடம். கற்பம் என்பது முக்கியமாக உன் பொறுப்பு என்று நினைத்தேன். இல்ல, ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு நாம இருவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இது ஒரு கூட்டுப்பணி. சரி, நான் ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? எளிய விஷயங்கள்தான். புகைப்பிடித்தல் வேண்டாம், மது வேண்டாம், தினமும் குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூங்க வேண்டும், சத்தான உணவு சாப்பிட வேண்டும், மன அழுத்தத்தை குறைக்க வேண்டும். அப்படின்னா என் தினசரி வாழ்க்கை முறை உண்மையிலேயே எதிர்கால ஆரோக்கியத்தை பாதிக்குமா? ஆம், வலுவான விந்தணுவும் ஆரோக்கியமான முட்டையும் சேர்ந்து நல்ல தொடக்கத்தை உருவாக்கும். சரி, இப்ப பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நல்லது, ஏனெனில் ஆரோக்கியமான கற்பம் நம் இருவரால் தான் ஆரம்பமாகிறது. இந்தியன் IVF ஃபெர்டிலிட்டி சென்டர், புதுக்கோட்டை.